நமது தமிழர்களுடைய தேசிய மரம், நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் பனைமரம். அந்த மரமே இந்த கோவிலில் ஸ்தலம் விருட்சமாக இருக்கிறது ஒரு பெரிய சிறப்புடையது. திருநீலகண்ட நாயனார் துணைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் இந்த கோவிலுடைய 63 நாயன்மாரில் இருக்காங்க. அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. 2021 மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ 2025 இப்போ செய்கிறாங்க. எல்லாம் கிராம மக்கள், எல்லா பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி, கோயில் நிர்வாகம், இந்து அறநிலையத்துறை நிர்வாகங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் சுவாமியை தரிசனம் பண்ணி இங்கே அருள் பெறணும்னு வேண்டுகிறோம். இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னங்கன்னா, சிபி சக்கரவர்த்தி ராஜா புறாவுக்கோசரம் தான் தொடசதியை எடுத்து எடைக்கெடை கொடுத்த ஊர் இது. அது திருப்புறவார் பனங்காட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க. புறா நிறைவுற்றதுனால புறவாம்பிகைன்னு பேர் அம்பாளுக்கு. மெய்யாம்பிகை சத்தியாம்பிகைன்னுவாங்க. சத்தியமாக யார் வாழ்க்கையில் துணிவோடு இருக்காங்களோ அவளுக்கு அம்பாள் அருள் செய்கிறதா வரலாறு. எல்லா விதமான நன்மைகளும் வளங்களும் பெறணும்னு சொல்லி இறைவனிடத்துல வேண்டி, இப்போ சுவாமிக்கு அம்பாளுக்கும் நவாக்னி, நவகுண்ட பட்சம்னுவாங்க. சுவாமிக்கு 9 அக்னி, அம்பாளுக்கு 9 அக்னி, பரிவாரங்களுக்கு 15 அக்னிகளாக போட்டு இப்போ மிகவும் சிறப்பான முறையில் இந்த 2025 கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லாம் விழா குழுவினர்கள், கிராம மக்கள், இந்து அறநிலையத்துறை எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்கிறாங்க. பக்தர்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளணும். இந்த பனையபுரங்கிறது பனை நிறைந்ததுனால இந்த ஊருக்கு பனையபுரம்னு பேருங்க. சோழராஜாக்கள் மாமன்னர் மாமன்னர் ராஜேந்திர சோழன் இந்த ஊரில் வாழ்ந்து வரும்போது பறவை நங்கைன்னு ஒரு நாட்டிய பெண்மணி, அவளுக்கோசரம் இங்கே நாட்டியம் ஆடக்கூடிய பெண்மணி மேலே காதல் கொண்டு அவள் காதலுடைய வெளிப்பாடாக இங்கே பல திருப்பணிகள் பேரில் பறவைபுரம்னு இந்த பேர் சுட்டி அது திருப்பணி நன்கொடைகள்லாம் கொடுத்ததுக்கு கல்வெட்டுகள் இருக்கு. தமிழ் கல்வெட்டுகள் 17 கல்வெட்டுகள் இருக்கு. ரொம்ப சீரும் சிறப்புமாக சோழர் காலத்தில் இருந்தது. தற்போதும் பக்தர்களுடைய ஒத்துழைப்போட மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த 2025 மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ சத்யாம்பிகை சமேத நேத்ரவதாரணேஸ்வரர் பனங்காட்டீஸ்வரர் நடைபெறுது. பக்தர்கள் அனைவரும் வரணும், சுவாமியுடைய திருவருள் பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம 4/7/2025 ஆணி 30 திங்கட்கிழமை காலையில் 9 மணி முதல் 10:30க்குள் மகா கும்பாபிஷேகம் நடக்கும். பக்தர்கள் அனைவரும் வரணும். தேதி இங்கிலீஷ் தேதி 14/7/2025 ஆணி 30 திங்கட்கிழமை 9:10 மகா கும்பாபிஷேகம். பக்தர்கள், பொதுமக்கள், மக்கள் எல்லாரும் இறைவன் திருவருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம்.